திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா இந்திராணி, வயது 28 வயது. உங்க ஜாதின்னு பார்த்தா இந்து ரெட்டியார் கஞ்சம் ஜாதியை சேர்ந்தவங்க. உங்க ராசின்னு பார்த்தா கும்பம். உங்கள் கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வேலை பார்க்குறதா சொல்லியிருக்கேங்க. இப்போது ஒரு 2 வருஷமாக அங்கே தான் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இவங்களுக்கு மாத சம்பளம்னு பார்த்தா ஒரு 35,000 சம்பளம் வரதை சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு 20,000 தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போக போக எனக்கு சேர்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 20 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கேங்க. அதில் வந்து என்ன விவசாயம்னா மல்லிகைப்பூ தோட்டமும் ரோஜா தோட்டமும் வச்சுருக்கிறத சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லியிருக்கேங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா கன்னியாகுமரியில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், கடைசி வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா. நான் வந்து வரதட்சணைன்னு பார்த்தா ஒரு 35 சவர் நகை போடுறேன், 1,00,000 கையிலையும் காசு தரேன், ஒரு வண்டி வாங்கி தரேன், நல்ல மணமகனாக வேலையில் இருக்கும் மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல பொண்ணு, நல்லா பார்த்துக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சு போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயருன்னு பார்த்தா ரேணுகா, வயது 26 வயது. உங்கள் ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. உங்கள் ராசின்னு பார்த்தா கன்னி. உங்கள் கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா பியூட்டி பார்லரில் தான் ஒர்க் பண்ணுறத சொல்கிறாங்க. இவங்க வந்து பியூட்டி பார்லர்னால் சின்ன வயசுலேருந்தே பிடிக்குன்றதுக்காக இப்போ வந்து பியூட்டி பார்லர் வந்து 12th முடிச்சிடுதையுமே பியூட்டி பார்லரில் வந்து கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் போயிட்டு கற்றுக்கிட்டு அவங்க சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க வசதின்னு பார்த்தா சொந்தமாக வந்து வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா நிலம் தான் இருக்குது. அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க, அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க வந்து ஒரு 2 அக்கா ஒரு அண்ணாக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நாங்கள் வந்து விவசாயம் தான் பார்க்குறோம், அவங்களா கொஞ்சம் வசதியாக இருக்கணும், நல்ல மணமகனாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, என் பொண்ணு வந்து எந்த குறையும் இல்லாத பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு விருப்பம் என்னென்னா படித்தவராக தான் வேணுன்றதெல்லாம் இல்லை, அவருக்கு என்ன வேலை எனக்கு கூலி செஞ்சே போட்டாலே எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.